வணக்கம் அலெக்ஸ். வணக்கம் அலெக்ஸ். வணக்கப்பா. என்ன விஷயம்? நாங்க சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்க கூட சேர்ந்து ஒரே ஒரு கொள்ள செட்டில் ஆயிடலாம். தெரியும் நீ பீட்டர் தவிர வேற யாருக்கிட்ட வேலை செய்ய மாட்டேன்னு. ஆனா ஒரு சின்ன விஷயம், நீ இப்ப எங்க கூட வரேன்னு சொன்ன சந்தோஷமா போலாம். இல்லன்னா போனா மாத்தான் போவேன். ஆமாப்பா, நீங்க செஞ்சாலும் செஞ்சிருவீங்க. கையில வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? நான் ஒருத்தன், நீங்க 10 பேரு, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்கள முதல்ல எம்எல்ஏ யார் கை வைக்கிறாங்களோ அவங்கள மர்டர் பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன். அது யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க. முடிவெடுக்க அரசியல்வாதிகளுக்கா கஷ்டம்னா உங்களுக்குமா கஷ்டம்? முடிவெடுங்கப்பா. என்னப்பா யாருமே வரல? அதுக்குதான் சொல்றது, எக்குதப்பா பேசி மாட்டிக்கூடாதுன்னு. கொலை பண்ண வரக்கூடாது, வந்தா பயப்படக்கூடாது. இதுல இல்ல, இங்க இருக்கணும். என்ன தெரியாது? தில். தில்லுன்னா அலெக்ஸ். அலெக்ஸ்னா தில்லு. புரிஞ்ச சரி. என்னடா பீட்டர் ஒன்னு வர சொன்னார். ஆக மொத்தத்துல என் ட்ரக் எங்கிருந்து வருதுன்னு யாரோ யாருக்கோ சொல்லி இருக்காங்க. சத்தியமா சொல்ற, வெளியாள் யாரும் கிடையாது, நமக்குள்ளவே ஒரு ஆள். யார் அது? தெரியாது சார். அலெக்ஸ் கூட நம்ம கூட்டத்துல ஒருத்தன் தானே சார், அவங்க கூட செஞ்சிருக்கலாம்ல. என்னடா சொன்ன? அலெக்ஸ் பத்தி சொன்ன? அலெக்ஸ் யாருன்னு நல்லா தெரியல. அலெக்ஸ் யாருன்னு தெரியல. அலெக்ஸ், இவன் அடி. அலெக்ஸ், அலெக்ஸ் போதும், நீ வாங்க. வா. என்ன அடி? என்ன அடி? என்ன இதாண்டா அலெக்ஸ், இதை செய்யனா செஞ்சிருவான். எதுக்கு ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். எஜமானுக்கு விசுவாசத்தை காட்டுறதுல நன்றி உள்ள நாய். இவனை பார்த்தா நீ சந்தேகப்படுற? சார் சார், சார் பிடிப்பட்ட சருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி. அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகும்? டென்ஷன் இல்லப்பா, இவ்வளவு பெரிய அணைக்கட்டுல ஒரு சின்ன ஓட்டத்தானே கசிஞ்சிட்டு போதுன்னு விட்டுட்டா நாளைக்கு அதே ஒரு பெரிய வெள்ளமாய் நம்மளே தட்டிட்டு போயிடும். பிடிப்பட்ட சரக்க பத்தி எனக்கு கவலை இல்ல. காட்டி கொடுத்த ஆள் யாருங்கிறதா எனக்கு தேவை. நான் தெரிய வைக்கிறேன். நான் இந்த கத்திய டேபிள் மேல வச்சு சுத்துவேன். அது யார குறி வச்சு நிக்குதோ அவன் தான் காட்டி கொடுத்தவன். அலெக்ஸ், என்னாச்சு? அது என்னதான் காட்டுது? நீங்க போலாம். எல்லாரும் போயிட்டானுங்க. இப்ப சொல்லு, குறி எங்க தமிழ் விடுமோன்னு ஒவ்வொருத்தனும் பயந்துட்டு இருந்தா. ஆனா ஒருத்த மட்டும் பயப்படாத மாதிரி நடிச்சான். நடிச்சானா? அப்போ நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துட வேண்டியதுதான். நாம தான் லாரியை கடத்தணும்னு பீட்டரால கண்டுபிடிக்க முடியல சார். பீட்டரை ஏமாத்திட்டா சார். ஓகே சார்.
என்ன மன்னிச்சுங்க சார். நம்ம சரக்கு வர்றதை யார்கிட்ட சொன்ன சொல்டா. சத்தியமா சுட மாட்டீங்களே? சத்தியமாக உண்மையாக நிச்சயமாக நான் உன்னை சுட மாட்டேன். சொல்லு கண்ணா. ஏன் சொல்லடே? ஐயா நான் நாயே நாயே டாய் என் எதிரி உனக்கு நண்பனாடா? என் எதிரி உனக்கு நண்பனா? டாய் பலாப்பழத்தை மொத்தமா சொல்லையோட துணிட்டு தோலை எனக்கு குடுத்துட்டேடா. டாய் அது தொண்டையில குத்திருந்தாலும் பரவாயில்ல, என் நெஞ்சில குத்திட்டடா பரதேசி நாயே. என்ன சொல்றது? நான் சுட மாட்டேன்னு தான்டா சொன்னேன். ஆனா ஸ்டார்டிங் ஹேண்ட்லால் அடிச்சு கொல்ல மாட்டேன்னு சொல்லியே. கொல்ல மாட்டேன்னு சொல்லடா பரதேசி. I am sorry டா பரதேசி. இதோ போர் என்ன காட்டி கொடுக்க நினைக்கிறவ, என் கூட்டத்துல இருந்து தப்பி போக நினைக்கிறவ எவ்வளவா இருந்தாலும் சரி, அவனை மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தை மட்டும் இல்ல, அவன் பரம்பரையா அழிச்சிடுவேன். இதுதான் பீட்டருடைய வேத வாக்கு. அந்த நாயை வாரி போடுங்கடா.